ஸோ வெல்கம் டு டிஎன்எஸ் vlog. ஆக்சுவலி இது vlog-ஆ இல்லை என்னோடய கேள்வியான்னு எனக்கு சரியாக தரல. என்னோடய கேள்வி என்னென்னா, வச்சுக்காதீங்க உடம்பு இல்லை. இந்தியா டு மலேசியா வந்து கம்யூனிகேட் பண்ணால் இந்தியாவில் நிறைய பேர் சோஷியல் மீடியாவுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. அவங்க ஃபேமஸ் ஆகணுன்னு ஆசைப்பட்றாங்க, நடிக்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ அவங்க சில எப்படி சொல்கிறது, ஸோ அவங்க சொந்தமாக யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் ரீல்ஸ் ரன் பண்ணுறாங்க. எல்லாம் ஓகே ஃபைன், அவங்களும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகுறாங்க, இல்லைன்னா சொல்ல கிடையாது. ஓகே, ஆனால் மலேசியாவில் ரொம்ப பேர்த்துக்கு அந்த ஆசை இருக்குது. அவங்களோட டேலண்ட்டை வெளியாக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களோட நடிப்பு ஸ்கிலை வெளியாக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் ஏன் மலேசியாவுக்கு மட்டும் அந்த சப்போர்ட் இல்லை? எனக்கு அதே ஒரு கேள்வி மட்டும்தான் இருக்குது. நிறைய பேர் இருக்காங்க மலேசியாவில் எனக்கு தெரிஞ்சு, உண்மையாலுமே சொல்லப்போனால் எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. 100ல் ஒரு 50-50ன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கும் நடிப்பு ஆசை இருக்குது, டைரக்ட் பண்ணுற ஆசை இருக்குது, ஸ்கிரிப்ட் எல்லாமே வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களால முடியல. அது ஏன்னு உங்களால் சொல்ல முடியுமா? என்ன கேட்டிங்கன்னா, ஒன்று அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டாக இருக்கும், ஒன்று அவங்க அச்சீவ் பண்ணுற ஸ்டைல் வேறு ஸ்டைலாக இருக்கும். இப்போ என்னெல்லாம் கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், நான் இப்போ தான் நான் ஆரம்பத்துலேயும் சோஷியல் மீடியாவில் தான் இருக்கேன். ஆனால் என் மூஞ்சை கட்டி நான் யார்கிட்டையும் ரொம்ப வீடியோ போட மாட்டேன். ஆனால் இப்போ 2026 பிறக்கிற டைமு நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு நடிப்புனா ரொம்ப பிடிக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களோட ஃபேவரேட்டர் யாருன்னு எனக்கு தெரில, பட் என்னோடய ஃபேவரேட்டர் வந்து சிம்பு. ஸோ அண்ணனை பற்றி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்தே அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை நான் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அவரோட ஒரு இன்டர்வியூ பார்த்து தான் வந்து நான் இம்ப்ரெஷன் ஆகி நான் யூடியூப் சேனல் திறந்தேன். ஸோ சோஷியல் மீடியாவில் இப்போ ரீசனாக கிறிஸ்மஸ் 2025 கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் தான் என் மூஞ்சை கட்டி நான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஏன் என்னோடய கேள்வி என்னென்னா, ஏன் மலேசியாவுக்கு வந்து அந்த அவங்களோட திறமையை வந்து வெளிக்காட்ட மாட்டேங்கிறாங்க? மலேசியாவில் இருக்கிறவங்க உங்களால் சொல்ல முடியுமா? எனக்கு இந்த கேள்விக்கு பதில் இல்லை. மேபி உங்களுக்கு அந்த கேள்விக்கு பதில் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்தியாவிலேருந்து நம்ம அண்ணன் விஜய் வந்திருக்காரு. அவருக்கு வந்து எத்தனையோ மில்லியன் கணக்கில் எல்லாருமே போயிருக்காங்க சப்போர்ட் பண்ண. ஆனால் மலேசியாவில் இருக்கிற நம்ம ஆக்ட்ரஸ், சிங்கர் ஃபேமஸாக இருக்காங்க தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் ஏன் அந்த ஃபேமஸ் கிடைக்க மாட்டேங்குது? லைக் நம்ம ஏவோ பிரதர்ஸ் இருக்கார்ல, ஸோ அவர் வந்து இந்தியாவில் போய்ட்டு கான்சர்ட் பண்ணார். ஸோ அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஆனால் மலேசியா யோகி பி அண்ணன் இந்தியாவில் செட்டில் ஆகிட்டான்னு நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல. ஸோ அவரோட பிஸ்னஸ் ஃபுல்லாக அங்கே இருக்கார். ஆனால் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம டாக்டர் பர்ன் அண்ணன், நம்ம சதீஷ் ப்ரோ, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எக்ஸ்ட்ரா நிறைய பேர் இருக்காங்க. நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து கேள்வி, நம்ம யார், கனவெல்லாம் நீதானே, நம்ம டெலிபரமாக இருக்கார். யாருக்காங்க டார்க்கி அண்ணன் கூட பாருங்கள், இப்போ தான் ஃபேமஸ் ஆக ஆரம்பித்தார். அது முன்னுக்கு டார்க்கி அண்ணனை பற்றி மலேசியாவில் மட்டும்தான் தெரியும். ஆனால் வேர்ல்டு வைடில் அவர் ஃபேமஸான்னு கேட்டால் இல்லை. ஆமாவா? டார்க்கி அண்ணன் எதனால் ஃபேமஸ் ஆனார்? இந்த குட் பை அக்லி. அது முன்னுக்கு டார்க்கி அண்ணன் இந்தியாவை பற்றி தெரியுமா? தெரில. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஆல்பம் ஆர்டிஸ்டே நான் வந்து ஆக்சுவலி 90s கிட். நான் ஆரம்பத்தில் கேட்ட சாங் கேட்டிங்கன்னா பூமராக்ஸ். எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்களோட பாட்டெல்லாம் கேட்டு பாருங்கள்.
ஒரு கம்போங் ஆயில் பம்ப் கம்போங்கில் இருந்து கஷ்டப்படுறவங்களோட தமிழனோட சிச்சுவேஷனை எடுத்து பாடியிருப்பாங்க. இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கெலாம் அவரோட பாட்டெலாம் இருக்குமா இருக்கான்லாம் எனக்கு தெரில. ஆனால் ஆக்சுவலி நான் இன்ன வரைக்கும் அவரோட பாட்டு கேட்டுக்கிற ஆள். ஆமாவா? ஸோ எனக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்களேன், கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்